Daily. Taste the Daily. ராமன் சார், இப்போ என்னன்னா திமுக அதிமுக பத்தி விமர்சனம் பண்ணலாம், அதிமுக திமுக பத்தி விமர்சனம் பண்ணலாம், எந்த கட்சி வேணாலும் எந்த கட்சி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை. ஆனால் அதிமுக விமர்சனம் எப்படி இருக்கு? திமுக ஆட்சி சரியில்லை, ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள்னு லிஸ்ட் போடுறாங்க. ஆனா திமுக கட்சிக்காரங்க கூட்டணி எல்லாரும் சேர்ந்து ஒன்லி டார்கெட்டிங் ஆன் பர்சனல் அட்டாக்ஸ். ஏன் இன்னைக்கு திமுக ஆட்சியை அவங்களுடைய சாதனைகளை வெளியில சொல்ல முடியாது. சாதனையே இல்லை, அனைத்தும் வேதனை தான். இதனால நம்பர் ஒன் தமிழ்நாடு, நம்பர் ஒன் இல்ல இந்த வார்த்தை நம்பர் ஒன் சொல்லக்கூடிய நபர் அவரே அடிக்கடி சொல்லுவாரு, சீனி சக்கர சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பா என்று. சீட்டில் தான் எழுதி நக்கணுமே தவிர்த்து அது வார்த்தையால் ஜாலம் பண்ண முடியாது தவிர்த்து மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே செய்யலை. இன்னைக்கு நீங்க ஏற்கனவே இந்த கட்சியை பற்றி நம்முடைய முத்துராமலிங்க தேவரும் காமராஜர் கூட என்ன சொன்னாரு, திமுகவை ஆட்சிக்கு வர வைக்கிறது ஒன்று தான், வீட்டில் திருடனை வர வைக்கிறது ஒன்று. நான் சொல்லவில்லை, நீங்க சொல்லவில்லை, நம்முடைய தலைவர்கள் தான் சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை. இன்னைக்கு 1977 முதலமைச்சராக எம்ஜிஆர் வந்தோடனே அன்னைக்கு கலைஞர் என்ன சொன்னாரு, நாங்க சாப்பிட்டு போட்ட எச்சியலை நீங்க உட்காரீங்களான்னு கேட்டாங்க. அப்ப எம்ஜிஆர் என்ன தெரியுமா, நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்க என்பதை கணக்கு பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஆகவே அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் 13 ஆண்டு காலம் வனவாசம் போக வைத்தார் திமுகவை. ஜெயலலிதா அம்மா அவர்கள் 10 ஆண்டு காலம் வனவாசம் போக வைத்தார். இப்படி அடிமேல் அடி வைத்து இன்னைக்கு மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு 4 ஆண்டு கால இந்த ஆட்சியில பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு மக்கள் இந்த ஆட்சியால பெனிஃபிட் அடைஞ்சுன்னு ஒன்ன சொல்லுங்க. அத்தனை திட்டங்களும் மத்திய அரசு கொண்ட திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு வைத்துக் கொண்டு நாங்க செய்தோம், நாங்க ஏமாத்துறாங்க. நியாயமா என்ன சொல்றாங்கன்னா, என்ன இருந்தாலும் நாங்க கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறோம், கட்சி கட்டமைப்பை நாங்க ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறோம், எங்க கிட்ட அணி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. திமுக பொறுத்தவரை இந்த 4 ஆண்டு காலம் கட்டமைப்பு இல்ல, கட்டுக்கோப்பம் இல்ல. காரணம் என்னவென்றால் அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இன்னைக்கு சாதாரண ஊராட்சி மன்றத்திலிருந்து பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில ஒவ்வொரு வார்டிலும் போய் பாருங்க, மக்கள் படுற அல்லோல்களை கவுன்சிலர் கண்ட ஏன் பயப்படுறாங்க? கவுன்சிலர் அதிகாரில இருந்து அங்கோப்பட்டு எவ்வளவு அநியாயம் பண்றாங்க, ஏன் மக்கள் பயப்படுறாங்க? இதெல்லாம் பார்த்துதான் உங்கள் தொகுதியில் முதலீடு திட்டத்தில் அதிகாரிகளை வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்யறாங்க. இல்ல, அது நிர்வாக ரீதிக்கு நான் அப்புறம் வரேன். இப்ப என்னன்னா, கட்சிக்குள்ளேயே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வாரிசு அரசியல் வச்சிருக்காங்களா, அடுத்தடுத்து யாரு அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இதனாலதான் அதிமுக அவங்க விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்களா? அதாவது இந்த விஷயம் கரெக்டான கேள்வி. காரணம் என்றால் இன்னைக்கு திமுகவை ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின், அடுத்த கட்டம் இன்பநிதி ஸ்டாலின், 2 உதயநிதிக்கும் இந்த ஒரு 2 தலைமுறைக்கான அடுக்கை 2 அடுக்கு இரட்டடுப்பு இது மாதிரி இரட்டை அடுக்கு மாதிரி அங்க நிர்ணயம் பண்ணி வச்சாச்சு. இப்ப சீனியர் கட்சி தலைவர்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் கொந்தளிச்சு பண்ணிக்கிறாங்க, பதவி இல்லாதவங்க அவசரப்படுறாங்க. இன்னைக்கு இந்த கட்சியில பொறுத்த வரைக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளோ அல்லது சேர்மன்களோ வாரிய சேர்மன்களோ அல்லது அமைச்சர்களோ இவர்களை அண்ணன் தம்பி மாமை மச்சான் கொழுந்தன் கொழுந்தவர் தான் பெனிஃபிட் தவிர்த்து அந்த கட்சிக்காக உழைத்து அடி வாங்கி இடி வாங்கி ஜெயிலுக்கு போன ஒரு தொண்டனுக்கு சிங்கிள் டீக்கு புண்ணியம் கிடையாது சார். ஆனால் அதிமுகவுக்கு நிலைமை என்ன இன்னைக்கு எப்படின்னா, இவர்கள் 6 மாதத்திற்கு முன்பு பார்த்த அதிமுக வேறு, இப்ப 6 மாதத்திற்கு பிறகு பார்க்கக்கூடிய அதிமுக வேறு. இன்று நீலகிரி மாவட்டத்தில் கூட என்ன சொல்றாங்க, படுகரின மக்களை நாங்கள் பழங்குடியின மக்களுக்கு பட்டியலில் மத்திய அரசு சொல்லியிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் செய்த ஒவ்வொரு சாதனைகளையும் அதிமுக போட்ட பட்டியலிட்டு எடப்பாடி காட்டுகின்றார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், திமுகவை இப்படி ஒரு பட்டியலை காட்ட சொல்லுங்க. அந்த ஆட்சியில் முழுக்க ஊழல், நிலக்கபலீகரம், சார்களும் தம்பிகளும் நீர்க்கமன நிறைந்த தமிழகத்தில் மக்கள் எப்படி வாழ முடியும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் மாற்றம் செய்து காட்டும் என்று மிகப்பெரிய எழுச்சியாக சிக்காகோவில் விவேகானந்தர் எப்படி உரையாற்றினாரோ அந்த உரைதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 238 தொகுதியிலையும் அதிமுகவுடைய குரல் மிகப்பெரிய கர்ஜனையாக இருக்கின்றது. புரியுது சார். இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக கையில் எடுக்கிறது என்னன்னா, அந்த தனிமனித விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து எப்ப அதிமுகவோடு பாஜக 2 பேரும் அந்த என்டிஏ அலையன்ஸ்க்கு வந்தாங்களோ அன்றையிலிருந்து விமர்சனங்களை மிக கடுமையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவர்களை திமுக பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்களுக்குன்னு தங்களுக்குன்னு சாதனைகளை சொல்ல முடியாது.
குறிப்பிட்ட இந்த லாகால சாதனை, பொதுப்பணித்துறையில் சாதனை, நெடுஞ்சாலைத்துறையில் சாதனை, உள்ளாட்சி துறையில் சாதனை, ஊராட்சியில் சாதனை, எந்த சாதனையில் அனைத்தும் வேதனை தான். ஆனால் இன்று தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் ஏதாவது மக்களுடைய குழப்ப வேண்டுமானால் பிஜேபி அட்டாக் செய்ய வேண்டும் அல்லது அதிமுக அட்டாக் செய்ய வேண்டும். இந்த இரண்டு ஆயுதங்கள் தான் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இந்த கையில் எடுத்திருக்க இரண்டு பிரச்சார ஆயுதங்களும் திமுக செல்ஃப் எடுக்கல. அப்ப கட்சி குழப்பத்தை ஏற்படுத்தணும். யாராவது ஒரு ஆள் கட்சி வந்து ஏதாவது சொன்னாங்களா அதை அந்த ஈரை பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி, பெருமாளை பெத்த பெருமாளாக்க கூட இன்னைக்கு திமுகவுக்கு இப்ப சமீப காலமாக கைவந்த மிகப்பெரிய கலையாக உள்ளது. அதனால்தான் கனிமொழி அவர் சொல்லுகிறார், அதிமுக சாவி டெல்லியில் இருக்குன்னு சொல்றாங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தினுடைய நிர்வாகம் எத்தனை மாநிலத்திலையும் எத்தனை வெளிநாட்டிலையும் திமுக அமைச்சர் வைத்துள்ள நான் சொல்லட்டுமா? நான் பொதுத்தளத்தை சொல்ல விரும்பல. இது எல்லாமே எனக்கு தெரியும். அங்க வந்து சொல்லாம விஷயம் தெரியாம கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க அட்டுழியம் பண்றாங்க. நிர்வாக ரீதியிலான விமர்சனங்களை தாண்டி ஏன் கட்சியினுடைய தலைமைகளையும் இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது தொடர்பாக இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். காங்கிரஸ்காரர்கள் இந்த முறையாவது எப்படியா 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கலாமான்னு அவங்க பாக்குறாங்க. உங்களை திமுக காரங்க காங்கிரஸ் கட்சியை ஒரு பொருளாவே நினைக்கிறதில்ல. நீங்க அன்றைய பக்கா காங்கிரஸ் வேற, இன்னைக்கு சொக்கா காங்கிரஸ் வேற. முன்னாலே இந்தியாவில் காங்கிரஸை மக்கள் கைவிழி விட்டார்கள். தமிழகத்தில் 2026 இந்த பேச்சிலேயே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம்.